தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் 2 நாட்களாக தேடியும் சிறுத்தை தென்படாததால் தேடுதல் பணியை வனத்துறை கைவிட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் முத்துவேலிடம் கேட்கலாம். முத்துவேல், விவரங்கள். அதாவது கம்பம் வனப்பகுதியை ஒட்டிய நகரமாகும். இந்த வனப்பகுதியிலிருந்து நேற்று அதிகாலை ஒரு சிறுத்தை ஒன்று கம்பம் நகர், அதாவது உத்தமபுரம் கோம்பரோடு 1வது வார்டு பகுதிக்குள்ள நுழைந்தது. அதை பார்த்த மக்கள் வனத்துறை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போ சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்ட வனத்துறை ரகு என்பவர் வனக்காவலராக சிறுத்தையால் தாக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பினார். இந்த நிலையில் தொடர்ந்து சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அதாவது புதர் செடிக்குள் பதிந்திருந்ததால் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக மதுரையிலிருந்து சிறப்பு வன மருத்துவர் கலைவாணன் வந்திருந்தார். அவர் சிறுத்தை புதற்குள் மயங்கியிருந்ததால் அதை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதன் நடமாட்டத்தை கண்காணித்து இருந்த வனத்துறையினர் இரவு வரை அந்த புதருக்குள் இருந்து தென்படவில்லை. நள்ளிரவு ட்ரோன் மூலம் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுதும் தென்படவில்லை. இதனால் சிறுத்தை அங்கு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இல்லை என்றும் வனத்துறை மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, அங்கன கூட போக வேண்டாம் என்று சொல்லி நைட்டு இரவு முழுக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்று அதிகாலை தேடும் பணியில் ஈடுபட்ட போது அங்கு சிறுத்தை இல்லாது என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தை வனப்பகுதிக்குள் சென்றிருக்கும் என்று நினைத்த வனத்துறையினர் தேடும் பணியை கைவிட்டனர். இருந்த போதிலும் மக்களின் அச்சத்தை போக்குவதற்காக புதர் செடிகளுக்குள் சிறுத்தை இருக்கலாம் என்பதை அறிந்த மக்கள் வற்புறுத்தியதை தொடர்ந்து புதர் செடிகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு கிளைத்து அதுக்குள் சிறுத்தை இருக்கிறதா என்று தேடினர். அதுவும் இல்லாததால் தற்பொழுது மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். சிறுத்தை இல்லை என்பதை நிம்மதி அடைந்துள்ளனர். தொடர்ந்து தேடுதல் பணியை நிறுத்திய வனத்துறையினர் சிறுத்தை வனப்பகுதிக்குள் சென்ற வன அடையாளங்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.